மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக நாக்கும் 1 அதிகாரம் 7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமனை கேட்கிற அன்பான தெய்வச்சனமே, கர்த்தர் தம்மை தேடுகிற, தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். எனவேதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் எப்போதும் நல்ல தகப்பனாகவே நமக்கு இருந்து வருகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதா அதற்கும் மேலானவைகளை, அதனிலும் மேலானவைகளை செய்வது அதிக நிச்சயமல்லவா? எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் நமக்கு நல்லவராக இருப்பது மட்டுமல்ல, நமக்கு அரணாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். அவரை நம்புகிற தேவ பிள்ளைகள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். எனவேதான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உயர் அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிற, அதன் மேல் மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஆம், கர்த்தரை நம்புங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலமாயிருக்கிறபடியால் அவரை நம்புங்கள். நிச்சயம் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். நிச்சயம் உங்கள் காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.